இனிமேல் இன்ஸ்டாகிராம் நினைச்சா நம்ம பர்சனல் சாட் எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? அடங்கம்மால இன்ஸ்டாகிராம்ல மே 8ஆம் தேதியில இருந்து end-to-end என்கிரிப்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு மெட்டா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை கேட்டப்ப எப்படி இருக்குன்னு தெரியுமா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. end-to-end என்கிரிப்ஷன் என்னன்னு தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் 2 பர்சன் இருக்காங்க. இப்போ இந்த பர்சன் வந்து இந்த பர்சனுக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல பிரைவேட் கீ பப்ளிக் கீன்னு சொல்லிட்டு 2 விஷயம் ஜென்ரேட் ஆகும். இந்த இடத்துல அந்த பப்ளிக் கீ வந்து ஹாய்னு யாருக்கு மெசேஜ் பண்ணாங்களோ அவங்களுக்கு இங்க போயும் இங்க இருந்து இங்க வந்து மெசேஜ் சென்ட் பண்றப்ப என்கிரிப்டா போயிட்டு அந்த பப்ளிக் இங்க போனோடனே இவங்க வந்து டீகிரிப்ட் பண்ணிக்கலாம். அப்போ இவங்க எந்த ஒரு கான்வர்சேஷன் என்ன பிரைவேட்டா பேசினாலும் சரி, ஏதாச்சும் அமௌண்ட் விஷயமா பேசினாலும் சரி, ஒரு எந்தோட சாட்ல மட்டும் நம்மளால பார்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மேன் இன் மிடில் அட்டாக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, என்னால அவங்க டேட்டாவை எடுக்க முடியும். ஆனா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் என்கிரிப்டட் ஃபார்மேட்ல தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஷ் சிம்பிள் ஃபார்மேட்ல தெரியும். இது வந்து இன்ஸ்டாகிராம் அபிஷியலாவே நினைச்சாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா என்கிரிப்டட் ஃபார்மேட் தான் தெரியும். இந்த இடத்துல நம்ம சாட்ன்றது ரொம்ப பிரைவேசியா செக்யூரா இருக்கும். இப்ப அந்த end-to-end என்கிரிப்ஷன் இல்லைன்னா நம்ம டேட்டாவை யார் நினைச்சாலும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் ஒருத்தவங்க டேட்டா பேஸ் வந்து அட்டாக் பண்ணான்னு வச்சுக்கோங்க, நம்ம கான்வர்சேஷனை பார்க்கலாம். இல்ல இன்ஸ்டாகிராம் அபிஷியல் பர்சன் உள்ள யாராச்சும் நினைச்சாலும் அவங்களும் பார்க்கலாம். இனிமேல் நம்ம டேட்டாவை யார் பார்க்க போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கேன்னு தெரியும். யாருன்னு கேக்குறீங்க? மார்க் மாமா. இது எதுக்கு அனுப்பி பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து நம்மளோட டேட்டாஸை கேட்டா end-to-end என்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ பிரைவசி பாலிசின்னு சொல்லிட்டு ஏற்பட்ட விஷயம் இருந்துச்சு. ஆனா இனிமேல் மே 8க்கு அப்புறம் நம்ம மேல ஏதாச்சும் ஒரு கேஸ், ட்ரக் டீலிங் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் மூலியமா நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணோம்னா கவர்மெண்ட் வந்து நம்மளோட டேட்டாஸ் நம்மளோட சாட் எல்லாத்தையும் கேட்டா மெட்டா கொடுத்தே ஆகும். இப்போ வந்து மெட்டா வந்து இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. மேபி இன் ஃபியூச்சர் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஏன்னா எல்லாமே மெட்டா தானே, வயலாமே இருக்கலாம். இது ஒரு செக்யூரிட்டி இஷ்யூனே சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல அண்ட் தென் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டா.